சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அன்பே இல்லனா இது ஏதோ நடந்திருக்காது. எனக்கு இந்த ஊர்ல யார போய் பார்க்கணும் என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அவராலதான் 2 நாள்ல இந்த வேலை சுலபமா முடிஞ்சது. இதே வாய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அன்ப பொம்பளை பொறுக்கின்னு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். எப்ப பாரியா அதையே சொல்லிட்டு இருக்கிறவ, அதே அவரை பத்தி தெரியாம பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்டு போட்டான்ல. ஏன் ஆனந்தி, வந்ததுல இருந்து அன்ப பத்தியே பேசிட்டு இருக்கியே. இந்த அழகன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் உனக்காக ஏதேதோ அனுப்பியிருக்கான். அத பத்தி ஏதாவது தெரியுமா? அழக பார்சல் அனுப்பியிருக்கிறானா? எங்க அது எங்க? அதெல்லாம் நாங்க அப்பவே பிரிச்சு பாத்துட்டோம். உள்ள ஒண்ணுமே இல்ல. பார்சல பிரிச்சுட்டியலா? ஏன் இப்படி பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேணாம்? ஏய் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? அவ உன்னை சும்மா கலாய்க்கிறான். பார்சல்லாம் ஒன்னும் பிரிக்கல. ஏய் ஏன்டி அதுக்குள்ள சொன்ன? பாவம்டி இவ. இவளா பாவம்? அது சரி, அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டியே நீ. சொல்லிட்டல, இனி மறைக்க என்ன இருக்கு? போய் பார்சல் எடுத்துட்டு வா போ. குடி. பார்த்தது போதும், சீக்கிரம் பிரிடி. அழக என்ன அனுப்பியிருக்கான்னு பாக்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் புறவு பிரிச்சுக்கிறேன், வாங்க சாப்பிட போலாம். இங்க பாரு, 2 மணி நேரமா உனக்கு மரியாதை கொடுத்து இந்த பார்சலை பிரிக்காம பாத்துக்கிட்டோம். இப்ப நீ வந்துட்ட, மவளை இதுக்கப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி பிரிக்காம விட்ட அப்புறம் நாங்கெல்லாம் பிரிச்சிருவோம். சரி சரி பிரிக்கிறேன். சீக்கிரம் படிடி. ஆனந்திக்கு அழகன் எழுதிக் கொள்வது. வெகு நாட்களாக உன்னை காக்க வைத்து விட்டேன். இனி கவிதைக்கு நேரமில்லை. உன் கண்ணோடு கண் பார்த்து நான் தனியா படிச்சுக்கிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல செல்லக்குட்டி. ஒழுங்கா படிச்சிரு. போடி. சினுங்காம படி செல்லக்குட்டி. உன் கண்ணோடு கண் பார்த்து நேரில் காதலை சொல்ல போகிறேன். உன்னை சந்திக்க வெள்ளை நிற சட்டையில் நாளை உன் முன் தோன்றுவேன். நீயும் வெள்ளை நிற தாவணியை அணிந்து வர வேண்டும். உனக்காக ஒரு பரிசையும் உடன் அனுப்பியிருக்கிறேன். நீ அதை அணிந்து வந்தால் நம் காதலும் கை சேரும். ஓஹோ, அடுத்த மீட்டுக்கு அழகா ரெடி ஆயிட்டான் போல இருக்கே. அப்போ இந்த பார்சல்ல வந்திருக்கிறது கையில போடுற ஐட்டமா? சீக்கிரம் பிரிடி, எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. அட, வலையெல்லாம் ஒயிட் கலர். அழகனோட மனசு வெள்ளை இல்லையா? அதான் எல்லாமே வெள்ளையா அனுப்பியிருக்காரு. அப்ப ஆனந்தி, நாளையில இருந்து நீ கமிட் ஆக போற. ஏய் சும்மா இருங்கடி. அழக நேர்ல வராத வரைக்கும் நான் நம்பவே மாட்டேன். சும்மா நடிக்காத செல்லக்குட்டி. இப்பவே உன் மனசுக்குள்ள 10,000 பட்டர்ஃப்ளை பறக்குதுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். நாமெல்லாம் இருக்கோன்னு பாக்குறாடி. இல்லனா இப்பவே அந்த வளையல கையில போட்டு ஆசையா கனவு காணுவா. நீங்கெல்லாம் இருந்தியனா மட்டும் என்ன? அழகன் கொடுத்ததை எப்ப வேணாலும் போடுவேன்.
என்னாச்சு? இறுக்கமா இருக்குது காயத்ரி, கைக்குள்ளேயே போக மாட்டேங்குது. உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் தெரிஞ்ச அழகனுக்கு உன் கையளவு தெரியாம போச்சே. அதெல்லாம் அவனுக்கு தெரியும், நான் போட்டு காட்டுறேன் பாரு. முடியலன்னா விட்டுற ஆனந்தி. அதெல்லாம் அளவாத்தே இருக்குது, கொஞ்சம் அழுத்தி போட்டா போயிடும். ஐயோ, என்ன ஆனந்தி இப்படி பண்ணிட்ட? நாளைக்கு வளையல் இல்லாம போனா அழகன் என்ன நினைப்பான்? ஐயோ, எல்லா வளையலும் உடைஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல விடு ஆனந்தி. வளையல டைட்டா வாங்கினது அழகனோட தப்பு. இதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? அழகன் உன்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டான், உன்னை புரிஞ்சுப்பான். அழக ஆசையா அனுப்புனது. நீ என்ன வேணும்னா பண்ண, விடு ஆனந்தி. நாளைக்கு போய் அழகனை பாரு. வேற வளையல் வாங்கி தர சொல்லி வாங்கி தரப்ப அது அவன் கையாலேயே போட்டு விட சொல்லு. அவ்வளவுதான். பரவாயில்லையே, எல்லாரும் உன்னை சாமியாருன்னு சொன்னாலும் உனக்குள்ளே ஒரு ரொமான்டிக் ஃபீல் இருக்கு. ஏய், இது கூட நல்லா இருக்கே. ஒருவேளை அதனாலதான் அழகன் இவ்வளவு டைட்டா வளையல் வாங்கி கொடுத்திருக்கானோ? நாளைக்கு உன் கைய புடிச்சு போட்டு விடுவாரு, கவலைப்படாத. சி போடி. அழகப்பண்ணே, அழகப்பண்ணே. யாருமா? மளிகை கடை அண்ணாச்சி. அப்பா வேற வீட்டுல இல்லையே. வாங்க அண்ணாச்சி, வாங்க அண்ணாச்சி, உள்ள வாங்க. இல்லம்மா இருக்கட்டும். கோகிலா கல்யாண ஏற்பாடுன்னு மளிகை சாமான் வாங்க ஆரம்பிச்சு 1 மாசத்துக்கு மேல ஆயி போச்சு. இப்ப வரைக்கும் வாங்கின பொருளுக்கு பணமே கொடுக்கலனா எப்படிமா? நீங்க கொடுக்கறத வச்சுதான் நானும் வியாபாரம் பண்ணணும். இல்லைங்க அண்ணாச்சி, நேத்தே ஒரு இடத்துல இருந்து தரகு பார்த்த பணம் வர வேண்டியது இருந்துச்சு, வரல. அவர் அதை வாங்கத்தான் காலையிலேயே போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வந்ததும் தவணையா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிய வந்து கொடுத்துட்டு வர சொல்றேன் அண்ணாச்சி.